ரீடர்ஸ் நேத்திக்கு இந்த டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ எதுக்கு எனக்கு ஆக்சஸில் நான் வந்தேன், இந்த ஆக்சஸ் என்ன கிடைக்கும், அப்புறம் நான் பயந்து ஓட போகிறேன்னா இல்லைன்னா இந்த உலகத்தை தாண்டி நான் எதிர்த்து நின்று ஆக்சஸில் ஜெயிக்க போகிறேனா அப்படின்னு நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ லைஃப்பை பற்றி இன்னைக்கு கிளாஸ் 2 அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அதாவது லைஃப் அப்படிங்கிறது பர்பஸ் இல்லாதவங்க, நோ பர்பஸ், அண்ட் லைஃப்ல சம்திங் பர்பஸ், அவங்க வந்து எப்படி வருவாங்கன்னா சிக்கல்களை தாண்டி ஜெயிக்கிறவங்க தான் லைஃப்ல பர்பஸோட இருக்கவங்க. ஸோ லைஃப் வித் பர்பஸ். பர்பஸே இல்லாதவன் என்ன பண்ணுவான், இதே மாதிரி செக்கு மாடு மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வேலைக்கு போக ஒரு 10,000 கிடைக்குமா 15,000 கிடைக்குமா, சரி இதுவே போகுது, இந்த குடும்பத்தை வச்சு இஎம்ஐ லோனு இப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் லைஃப் வித் பர்பஸ் சொல்கிறவங்க பூமரங் மாதிரி மேலே 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 ஏறி போயிட்டே இருக்கணும்னு சொல்லி எத்தனை சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை தாண்டி 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 என்ன பண்ணிடுவாங்க, ஸோ டாப் லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த 2 விஷயங்கள். இதில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு இந்த ஆக்சஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், வாட் ஆக்சஸ், எதுக்கு ஆக்சஸ், எல்லா கேள்வி கேட்குறோம். இப்போ இந்த ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு சும்மா நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம் 2 பேர் சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சனால தான் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம், வெற்றி பெற்றவங்களுக்கு வெற்றி பெறாதவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம். ஸோ ஆக்சஸ்னா ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நோ சேல்ஸ், நோ லாஸ், சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் சோஃபார் கால்டு ஆம்பே, வெஸ்டீஜ், ஓரிஃப்ளேம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், இந்த ஒரு விஷயம்தான் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. இதில் பல பேர் தோற்றுருக்க வாய்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படின்னா இந்த 2ம் பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட் காஸ்ட்லி, இதுவும் ஓன் ப்ராடக்ட் பியூட்டி ப்ராடக்ட் காஸ்ட்லி, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பணம் போட்டால் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே வர மாதிரி தெரியும், பட் என்னைக்குமே அது நம்ம வந்து பிரச்சனையில மாட்டுவோம். அதனால தான் இந்த எல்லா விஷயத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் வேணும். இப்போ வந்து நிறைய பேச்சு திறமை இருக்கணும், அவங்களால மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். மேபி நீங்கள் பேச்சு திறமையான ஆளாக இருக்கீங்க, இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸால உங்கள் அளவுக்கு பேச்சு திறமை பண்ண முடியுமா, இல்லை இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போக முடியுமா, அந்த இடத்துல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீம் வளராது, அண்ட் இங்கே நிறைய டார்கெட் எல்லாமே இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங் ஸ்கில் வேணும், ஃபீல்டு ஒர்க்கு கண்டிப்பாக போயே ஆகணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும், அண்ட் சேல்ஸ் எடுத்தே ஆகணும். அப்போது இந்த எல்லா விஷயமும் இதில் இருக்குது. நம்மளோட ஆக்சஸ் பிஸ்னஸில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ சேல்ஸ். நீங்கள் ப்ராடக்டை ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் பண்ணணும், ஒன் டைம் பர்ச்சேஸ். அண்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க, இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் ஸ்கில் வேணுமா, தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாப்கின், இது நம்ம யூஸ் பண்ணுற விஷயம்தான், அண்டு உப்பு, புளி, மிளகாய், கடுகு, உளுந்து, ஜீரகம், இப்படி மளிகை சாமானம். ஸோ இந்த மளிகை சாமானத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன பேச்சு திறமை தேவை, தினம் அடுப்படியில் யூஸ் பண்ணுறதும் இந்த நாப்கின் சொல்கிறதும் நாம இன்னைக்கு டெய்லி பெண்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம், அதை விட இது ஒரு பெட்டர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் தேவையில்லை. இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன், அதை விட access.com ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணால் முதல் தரமாக நல்லா இருக்குது. ஒவ்வொரு கடுகு, உளுந்து, உப்பு, புளியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அழுக்கோ தூசியோ எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை தேடி வாங்கணும். அப்போ தரமான பொருளை நீங்கள் தேடிட்டே போகும்போது முதல்ல விலை கம்மியாக கிடைக்குதா, இல்லாட்டி உங்கள் டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், நோ சேல்ஸ், ஒன் டைம் பர்ச்சேஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் வீட்டுக்கு தேவையான மாதத்துக்கு தேவையானதை மட்டும் தான் வாங்க சொல்கிற மாதிரி இல்லையா, அனாவசியமாக நீங்கள் கட்டாயப்படுத்தவே கிடையாது. அதனால என்னங்க, நோ லாஸ். அண்ட் இன்னொன்று, நீங்கள் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரைம் மெம்பர் ஆகுறீங்க, கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும்னு இருக்கா, கிடையவே கிடையாது. யாருமே உங்களை அப்படி சொல்லவே கிடையாது. ஸோ நோ ரெஃபரல். இதனால என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் ஏ நாம ஒரு கஸ்டமராக தான் இந்த ஆக்சஸ் டீல் ஸ்டோரில்
கஸ்டமரா நீங்க ஒரு பிரைம் மெம்பர்ஷிப்ல தான் வர போறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா விஷயத்துலையுமே ஈவன் நீங்க வந்து ஒரு அசோசியேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க ஒரு மெம்பர்ஷிப் கட்டி ஆகணும், கிளப் மெம்பர்ஷிப். ஏன்னா அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ஒரு மெம்பர்ஷிப் பேமெண்ட் பண்றீங்க. இங்கேயும் அதே கான்செப்ட் தான், ஒரு மெம்பர்ஷிப் பேமெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துட்றோம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த விஷயத்த நாம 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக தான் நாம இதை வந்து பிஸ்னஸாக எடுக்கிறவங்க பிஸ்னஸாக எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ ஆக்சஸ்குள்ளே நாம ஜஸ்ட் கஸ்டமராக இருக்கலாம், வேணும்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்கலாம். ஸோ நான் எல்லாமே என்ன சொல்கிறேங்க, வேணும்னா நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு எந்த பிஸ்னஸில் ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு உங்களால் ₹1,00,000 சம்பாதிக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணேன், என் வீட்டுக்கு தேவையான நாப்கின் வாங்கினேன், என் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம் வாங்கினேன். நான் இன்னைக்கு ஒரு மெம்பரான நிறையா பேர்த்துக்கு நல்ல காரியத்தை கண்டிப்பாக இந்த ஊர் புற சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இன்னைக்கு ரெஃபர் பண்ணேன். இன்னைக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு செஷன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.